மகாநதி அப்படின்ற சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் வந்து லக்ஷ்மி பிரியா. இவங்க வந்து அந்த சீரியல்ல காவேரி அப்படின்ற லீட் ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்களுக்கும் அந்த சீரியல்ல வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்க விஜய், அதாவது சுவாமிநாதன் அவங்களுக்கும் வந்து தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு பேர் தான் வந்து லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன். இந்த நிலையில பொன்னி சீரியல்ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்க சபரி அப்படின்றவரும் லக்ஷ்மி பிரியாவும் வந்து இப்போ நிறைய ஈவெண்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றனால சில போட்டோஸ்மே வந்து ரீசெண்டா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு ஈவெண்ட்ல எடுத்த வீடியோ கீழே வந்து நெட்டிசன்கள்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நட்பு வந்து கல்யாணத்துல முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நிறைய பேர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தாலே வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து இவங்க பேரா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல அண்ணன் தங்கச்சியான்ற அளவுக்கு ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் சபரியே என்ன சொல்லியிருப்பாருன்னா, சத்தியமா கிடையாது, அவங்க வந்து என்னோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த நட்பு வந்து இதுக்கப்புறமும் தொடரும் அப்படின்ற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரே இப்படி ஓப்பன் அப்பா வந்து நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நான் மேல் வெர்ஷன்னா என்னோட ஃபீமேல் வெர்ஷன் தான் லக்ஷ்மி பிரியா அப்படின்றத வந்து ரொம்பவே கிளியரா வந்து சொன்னதுக்கு அப்புறமா நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சபரி வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க லக்ஷ்மி பிரியா பத்தி உங்களை பத்தி பேசினதுக்கு நீங்க கொடுத்திருக்க கமெண்ட் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களை நான் என் பிள்ளைங்களா தான் பாக்குறேன், நீங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க, இனிமே வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறணும், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரொம்ப பாசிட்டிவா ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறத வந்து நான் ஆசீர்வாதமா உணர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதுலயே வந்து லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதனுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து லக்ஷ்மி பிரியாவும் சுவாமிநாதனும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தனியார் தொலைக்காட்சியில ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க சீரியல்ல வந்து லீட் கேரக்டர் யாரெல்லாம் பண்றாங்களோ இவங்க பேர் செம்மையா இருக்கு, ஸோ ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலுமே நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஜோடிகள் வந்து சீரியல்ல நடிச்சு உண்மையாலுமே பேராவுமே மாறி இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே எல்லாத்தையும் இதே மாதிரி பார்க்காதீங்க, அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க, சில பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து சீரியல்ல நடிச்சாங்கன்னா கண்டிப்பா ரியல் லைஃப்லேயே சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.